ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டாணி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்காச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து எடுத்துருக்கோம். நாங்கள் 4 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். அதில் வந்து மஞ்சத்தூள் போடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த குக்கரில் வந்து ஃப்ரை பண்ண ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் கடாயில் மாற்றியாச்சு. கடாயில் வந்து எண்ணெய் வெங்காயம் மட்டும்தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டு. இப்போ இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, பக்கத்துலேயே எடுத்து வச்சுப்போம். அந்த எண்ணெயிலே வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை எல்லாமே போட்டு ஏலக்காய் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அதில் கொஞ்சம் சோம்பு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகாமல் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து போட்டாச்சு. அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கசப்பாயிரும். ஸோ ஒரு லெவலாகவே கொஞ்சம் கம்மியாகவே சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிக்க, பெரிய தக்காளி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து மிளகா பொடி, வெறும் தனி மிளகா இருக்கா தனி மிளகா பொடி 1 ஸ்பூன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் இடையில சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக வதக்கிக்கலாம் லைட்டாக. அடுத்து வந்து பிரியாணி மசாலா வந்து அரை பேக்கெட் வந்து நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து ஸ்பைசி நிறைய சாப்பிட்றதுனால அரை பேக்கெட். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூடயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து நாங்கள் வந்து அரை பேக்கெட் போட்டிருக்கோம். நாங்கள் 4 பேருக்கு அரை பேக்கெட்னால் நாங்கள் ஸ்பைசி நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதனால் அடுத்து வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றி தனியாக வச்சிட்டோம். இப்போ குக்கரில் மாற்றிக்குவோம். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ரா வேணால் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் வதக்கணும்ல எல்லாத்தையும் இந்த குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ வந்து லெமன் வந்து ஒரு 1/4 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சம் ஒரு புளிப்புக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரும் வெங்காயத்தையும் அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியை வந்து கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம். சில பேர் அந்த அரிசி ஊற வச்சுப்பீங்க, இல்லை கழுவி கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த பச்சை பட்டாணி வந்து நாங்கள் பேக்கெட் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம். அது வந்து 1 கப்பு வந்து நான் போட்டாச்சு. பன்னீர் இந்த மட்டர் இந்த பட்டாணி போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ அந்த அரிசி வந்து ஊரெல்லாம் வைக்கலைங்க, கழுவி தான் வச்சோம். கழுவி வச்ச வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது இது. நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கிற ரைஸ், அந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதே நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எதில் வேணால் வீட்டில் சாப்பிட்ற அரிசியில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடையாமல் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ குக்கரில் எல்லாமே போட்டு வச்சாச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியை லாஸ்ட்டில் தூவி விட்டு மூடி வச்சுருவோம் குக்கரை. 1 விசில் தாங்க ரெடி ஆயிரும் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பிரியாணி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸ்லேயே பிரியாணி செய்யவே இல்லை. நம்ம சாப்பிட்ற ரைஸில் தான் செஞ்சோம். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள், உடையவேலை கொலையவேலை எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. 1 விசில் தான். தண்ணி வந்து கரெக்டாக வச்சாலே போதும்.
உடையாமல் குலையாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.